ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னென்னா இனிப்பு சீடை கார சீடை தான் பார்க்க போகிறோம். இது ஃபெஸ்டிவல் ஸ்வீட் கூட. இதை நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளை பார்ப்போம். நான் ஒரு 500 கிராம் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை ஒரு வெள்ளை துணியில் உலர்த்திருக்கேன். ஃபேனுக்கு அடியில் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உலர்த்திக்கலாம். இப்போ நம்ம அந்த அரிசியை கையில் எடுத்தோம்னா ஒரு அரிசி இன்னொரு அரிசியோட ஒட்டாத அளவுக்கு நல்லா உணர்ந்துருக்கணும். இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுக்கிறோம். இப்போ நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த கடாயில் நான் ஜலிச்சு வச்ச மாவு போட்டு நல்லா நம்ம வறுக்கணும். இது என்னன்னா நம்ம மாவில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீடை வெடிக்கும். அதனால் நல்லா மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா மாவை வறுத்துக்கணும். வறுக்கும் பொழுது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா மாவு தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. நான் ஒரு பவுலில் ஒரு 250 கிராம் அதாவது மாவு வறுத்த மாவு எடுத்திருக்கேன். அதோட நான் ஒரு 2 ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துருக்கேன். அதாவது வெள்ளை உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் பொடிச்சு அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்த மாவு வெள்ளை உளுந்த மாவுனா உங்களுக்கு தெரியும், உளுந்த மாவு பவுடர் தான். அதை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து எடுக்க வேணாம். அதோட நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு பத்தலைனா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமானது வெண்ணெய். நான் 250 கிராம் மாவுக்கு 1.5 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த பாலில் தான் இந்த மாவை பிசைய போகிறோம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா தண்ணியில் கூட இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ஆனால் தண்ணி லைட் வார்ம் வாட்டரில் நம்ம அதை சூடு பண்ணி அதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு சப்பாத்தி பதத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் அதை உருண்டையாக உருட்டி ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் வளர்த்திருக்கேன். ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த உப்பு சீடையை நம்ம போட்டுக்க போகிறோம். எப்பொழுதுமே சீடை போட்டோன்னா உடனே கிளறக்கூடாது, உடனே உடஞ்சிரும். நல்லா அது அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நம்ம அது பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நமக்கு சூப்பரான சுவையான கார சீடை இல்லைன்னா உப்பு சீடைன்னு சொல்லுவோம். இது இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. சீடை வெடிக்காமல் இருக்கணும்னா நல்லா நம்ம அதை வெள்ளை துணியில் நல்லா உலர்த்திட்டாவே போதும். இப்போ நமக்கு கார சீடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இனிப்பு சீடை பார்க்க போகிறோம். அதுக்கு அதே மாதிரி ஒரு 250 கிராம் மாவை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். நம்ம கார சீடைக்கு பட்டர் சேர்த்தோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த 250 கிராமுக்கு 150 கிராம் வெல்லத்தை எடுத்துட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம பதம் தேவையில்லை. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. பதம் தெரியாமல் மாவு இலகிருச்சுன்னா உருண்டை போட்டோன்னே வெடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். மாவை நல்லா நம்ம கிளறணும். இப்போ எனக்கு பத்தலை. நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்னா நான் மறுபடியும் கொஞ்சம் அந்த வெல்லம் கரைச்சி வச்ச பாகை சேர்க்க போகிறேன். இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு என்ன செய்யணும்னா வெள்ளைப்பாகை சேர்த்துக்கணும். இதையும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி ஒரு வெள்ளை துணியில் இதையும் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம உலர விட்டுட்டு மறுபடியும் நம்ம அதே கடாயில் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா உணர்ந்துருச்சு. நான் பொரிச்சு எடுக்க போகிறேன்.
கார சீடை போட்ட மாதிரி இதை நிறைய போட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம்னா அது வந்து பிரியாமல் வரும். அதே மாதிரி இந்த சீடையை போட்டோன்னா நம்ம டச் பண்ணக்கூடாது, அதாவது கரண்டி வச்சு கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அது நல்லா பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டால் தான் அது வந்து பிரியாமல் வரும், வெடிக்கவும் வெடிக்காது. இப்போ நமக்கு தேவையான இனிப்பு சீடையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.